இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான தமிழ் ஃபுல் டெஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 50 முக்கிய வினாக்கள் வரும். உலக தமிழாய்வு மன்றம் உருவாகவும் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாகவும் காரணமாக இருந்தவர் யார்? தனிநாயகம் அடிகள். பொறிமயிர் வாரணம், கூட்டுரை வயமா புலியோடு குழும என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மதுரை காஞ்சி. உருண்டது போனது என்பதன் இலக்கண குறிப்பு ஒன்றன்பால் வினைமுற்றுகள். பூட்க இல்லோன் யாக்கை போல என்னும் புறநானூற்று அடியினை பாடிய புலவர் ஆலந்தூர் கிழார். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. கூற்று 1 குறுந்தொகை நல்ல என்னும் அடைமொழி கொண்ட நூலாகும். இது சரியானது. கூற்று 2 குறுந்தொகை 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. இது தவறானது. இது 8 தொகை நூல்களுள் ஒன்று என்பதே சரி. பொறுத்துக. 3 மலையாளம், 3 தெலுங்கு, 3 கன்னடம், 3 துளு. அதாவது 3 அப்படிங்கிற எண் பெயரானது ஒவ்வொரு மொழியிலும் எவ்வாறாக வழங்கப்பட்டு வருகிறது என்பதற்கான பொறுத்துக. கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அணை கட்டப்பட்ட ஆண்டு 1873. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பற்றிய தவறான கூற்று. தமிழகத்தின் சமூக சீர்திருத்தவாதி மற்றும் எழுத்தாளர். இது சரியானது. இந்திய அரசு இவரது பெயரால் திருமண உதவித்தொகை வழங்குகிறது. இது தவறானது. தமிழக அரசுதான் இவருடைய பெயரால் திருமண உதவித்தொகை வழங்குகிறது. திராவிட இயக்க அரசியல் செயல்பாட்டாளர். இது சரியானது. தேவதாசி ஒழிப்பு சட்டம் இயற்ற துணை நின்றவர். இதுவும் சரியானது. ஐ தவிர பிற உயிர் எழுத்துக்கள் நிலைமொழி ஈராக வரும்போது அவற்றின் முன் வருமொழியின் 12 உயிர்களும் வந்து புணர்கையில் எந்தமை தோன்றும்? வகரமை தோன்றும். இது விதி. உலக தாய்மொழி நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது. February 21. பொறுத்துக. நெஞ்சு இரும்பு என்பது மென்தொடர் குற்றியலுகரம். மார்பு அமிழ்து என்பது இடைத்தொடர் குற்றியலுகரம். முதுகு வரலாறு என்பது உயிர்த்தொடர் குற்றியலுகரம். காது பேசு என்பது நெடில்தொடர் குற்றியலுகரம். பொறுத்துக. நாட்டுப்புறவியல் ஓர் ஆய்வு, அதாவது நூலும் ஆசிரியரும் பொறுத்துக. நாட்டுப்புறவியல் ஓர் ஆய்வு என்ற நூலை எழுதியவர் சு. சக்திவேல். தரங்கம்பாடி தங்க புதையல் என்ற நூலை எழுதியவர் பே. தூரன். இருட்டு எனக்கு பிடிக்கும் என்ற நூலை எழுதியவர் ச. தமிழ்செல்வன். காஞ்சி நிலையாமையை எழுதியவர் மாங்குடி மருதனார். தீரா இடும்பை தருவது எது என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? ஆராயாமை, ஐயப்படுதல். 1915 சௌரி பெருமாள் அரங்கனார் முதலில் பதிப்பித்த நூல் எது? குறுந்தொகை. மானிட மேன்மையினை சாதித்திட குரல் மட்டுமே போதுமானது ஓதி நட என்ற பாடல் வரிகளை எழுதியவர் ஈரோடு தமிழன்பன். பொறுத்துக. அதாவது 8 தொகை நூல்களுக்கு தகுந்த அடைமொழி பெயர்களோடு பொறுத்துக. ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் ஏத்தும் கலித்தொகை, நல்ல குறுந்தொகை. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. அந்த பெருமைக்குரிய மொழி தமிழ் மொழி. புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி எடுத்துக்காட்டு உவமை அணி. பொறுத்துக. கிழக்கிலிருந்து வீசும் காற்று கொண்டல் காற்று, மேற்கிலிருந்து வீசும் காற்று கோடை காற்று, வடக்கிலிருந்து வீசும் காற்று வாடை காற்று, தெற்கிலிருந்து வீசும் காற்று தென்றல் காற்று. கீழ்கண்ட கூற்றுகளுள் தவறான ஒன்றை காண்க. முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டை படைத்தவர் காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் நப்பூதனார் என்பது சரியானது. முல்லை நிலத்தை பற்றி பாடப்பட்டது சரியானது. 10 பாட்டில் அதிகமான அடிகளை உடைய நூல். இது தவறானது. முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூல்களுள் ஒன்று என்பது சரியானது. உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம். பாரதியின் இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள நயங்கள். மோனை மற்றும் எதுகை வந்துள்ளது. மோனை என்றால் முதல் எழுத்து ஒன்றித்து வருவது மோனை. எதுகை என்றால் இரண்டாவது எழுத்து ஒன்றித்து வருவது எதுகை. விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் கலிங்கத்து பரணி. கீழ்கண்ட கூற்றிற்கு பொருத்தமான நூலினை தேர்வு செய்க.
பத்துப்பாட்டு நூல்களுள் ஒன்று. 583 அடிகளை கொண்டது. கூத்தராற்றுப்படை எனவும் அழைக்கப்படுகிறது. இதற்கான விடை மலைபடுகடாம். மலைபடுகடாம் 583 அடிகளை கொண்டது. கூத்தராற்றுப்படை எனவும் அழைக்கப்படுகிறது. இது பத்துப்பாட்டு நூல்களுள் ஒன்று. காசி காண்டத்தில் குறிப்பிடப்படும் விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கங்கள் மொத்தம் எத்தனை? 9. பொறுத்துக. இலக்கண குறிப்புடன் பொறுத்துக. வருக 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 அடுக்கு தொடர். மற்றொன்று இடைச்சொல் தொடர். பாடி மகிழ்ந்தனர் என்பது வினையெச்ச தொடர். கேட்ட பாடல் என்பது பெயரெச்ச தொடர். ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என கூறியவர் மனவை முஸ்தபா. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. கூற்று 1. திருவிளையாடல் புராணம் 4 காண்டங்களை உடையது. கூற்று 2. திருவிளையாடல் புராணம் 64 படலங்களை உடையது. கூற்று 1 தவறு, 2 சரியானது. திருவிளையாடல் புராணம் 3 காண்டங்களை உடையது என்பதே சரியானது. இதில் 4 காண்டங்கள் கொடுத்துருக்கு, அதனால் கூற்று 1 தவறு. திருவிளையாடல் புராணம் 64 படலங்களை உடையது என்பது சரியானது. பொறுத்துக. சொல்லும் பொருளும். தார் மாலை, முனிவு சினம், நுவன்ற சொல்லிய, நீபவனம் கடம்பவனம். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. கூற்று 1. மாபெரும் கல்வியாளரின் வாழ்க்கையை உனக்கு படிக்க தெரியாது என்ற தலைப்பில் நூலாக படைத்தவர் கமலாலயன். கூற்று 2. கமலாலயனின் இயற்பெயர் வே. குணசேகரன். கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே சரியானது. பொறுத்துக. அதாவது ஒவ்வொரு திணைக்குரிய தொழில். குறிஞ்சி தேனெடுத்தல், முல்லை நிறை மேய்த்தல், மருதம் களை பறித்தல், நெய்தல் உப்பு விளைத்தல், பாலை நிறை கவர்தல். திருக்குறள் நீதி இலக்கியம் என்ற நூலை எழுதியவர் க. திருநாவுக்கரசு. இந்தியாவின் எந்த வங்கி இலா என்னும் உரையாடு மென்பொருளை உருவாக்கியுள்ளது? பாரத ஸ்டேட் வங்கி. பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் எத்தனாவது திருமொழியாக அமைந்துள்ளது? 5வது திருமொழியாக. சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1. பரிபாடல் 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. கூற்று 2. பரிபாடல் ஓங்கு பரிபாடல் என்னும் புகழுடையது. கூற்று 1 தவறு, 2 சரி. பரிபாடல் 8 தொகை நூல்களுள் ஒன்று என்பதே சரியானது. கடும் பகட்டு யானை நெடுந்தேர் கோதை என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. கற்ற பெண்களை இந்த நாடு தன் கண்ணில் ஒற்றி கொள்ளுமன் போராடு என்ற பாடல் வரிகளுக்கு உரியவர் பாரதிதாசன். வேருக்கு நீர் எனும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன். சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1. முதலாம் ராஜராஜன் காலந்தொட்டு மெய்கீர்த்திகள் கல்லில் வடிக்கப்பட்டுள்ளன. சரியானது. கூற்று 2. மெய்கீர்த்திகள் நேரடியாக கல் தச்சர்களால் பொறிக்கப்பட்டவை. இது தவறானது. பசல் அலி ஆணையம் மொழிவாரி மாநிலம் பற்றிய அறிக்கையை நடுவண் அரசிடம் சமர்ப்பித்த ஆண்டு 1955 அக்டோபர் 10. தமிழில் முதலாக தொகுக்கப்பட்ட அகராதி சதுரகராதி. பொறுத்துக. நேர் நிறை கூவிலம், நிறை நிறை கருவிலம், நிறை நேர் புளிமா, நேர் நேர் தேமா. வள்ளலின் பொருள் இரவலனின் பொருள் வள்ளலின் வறுமை இரவலனின் வறுமை என்று குறிப்பிடுபவர் பெரும் பதுமனார். பொறுத்துக. தலைமுறைக்கு ஒருமுறை மட்டுமே மலர்வது மூங்கில், நாளுக்கு ஒருமுறை மலர்வது சண்பகம், 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மலர்வது குறிஞ்சி, ஆண்டுக்கு ஒருமுறை மலர்வது கமலம். தேம்பாவணி என்னும் நூல் யாரை பாட்டுடை தலைவனாக கொண்டு எழுதப்பட்டது? சூசையப்பர். சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1. ஞானம் என்னும் கவிதை சோ. வேணுகோபாலனின் கோடை வயல் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. இது சரியானது. கூற்று 2. இவர் எழுத்துக்கால புது கவிஞர்களுள் ஒருவர். இதுவும் சரியானது. கூற்று 1, 2 இரண்டுமே சரியானது. திருவிளையாடல் புராண செய்யுள் பற்றிய கூற்றுகளை ஆய்வு செய்க. இதில் 3 காண்டங்களும் 63 படலங்களும் உள்ளன. இது தவறானது. 3 காண்டங்களும் 64 படலங்களும் உள்ளன என்பதே சரியானது. இதன் ஆசிரியரான பரஞ்சோதி முனிவர் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இது சரியானது.
கூற்று 1 தவறு, 2 சரி. செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்தால் அதை இசை நிறை அளபடை என்று அழைக்கின்றோம். குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். இதில் அமைந்துள்ள வலுவமைதி கால வலுவமைதி. உலக தமிழ் கழகத்தை நிறுவியவர் தேவநேய பாவாணர். ஓங்கி இரும் பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் என்ற பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம்.